பூட்டிய வீட்டில் அழுகிப்போன கணவரின் சடலத்துடன் மனைவி உணவு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் முஸ்லிம் நடுத்தெருவைச் சேர்ந்த அங்குசாமி என்பவரது மகன் ஆதிரத்னமூர்த்தி. 64 வயதான இவர் கல்லூரியில் எழுத்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் 58 வயதான தனது மனைவி பரிமளாவுடன் வசித்து வந்துள்ளார். இதனிடையே மனைவி பரிமளா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 3 நாட்களாக பூட்டியிருந்த இவர்களது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கூறியுள்ளனர். அதன்படி சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் விரைந்து வந்து வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது வீட்டிற்குள்ளே ஆதிரத்னமூர்த்தி கட்டிலில் உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடந்திருக்கிறார். இதை கண்ட போலீசார் அதிர்ச்சியில் ஆடி போயினர். கிட்டத்தட்ட ஆதிரத்னமூர்த்தி இறந்து 3 நாட்களுக்கு மேல் இருக்கும் என்பதால் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசியதும் தெரிய வந்தது. இந்த துர்நாற்றத்துக்கு இடையே அவரது மனைவி பரிமளா வீட்டை பூட்டிய நிலையில் உணவு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவலமும் நடந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த போலீசாரின் விசாரணையில் ஆதிரத்னமூர்த்தி கடந்த 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததும் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியை தவிர வேறு யாரும் உதவிக்கு இல்லாததும் தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில்தான் உயிரிழந்த கணவரின் உடலோடு அவர் எப்போது இறந்தார் என்பது கூட தெரியாமல் மனைவி பரிமளா வீட்டை பூட்டிக் கொண்டு வசித்து வந்துள்ளார். கணவன் இறந்து 3 நாட்களுக்கு மேலான நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி பூட்டிய வீட்டிற்குள்ளேயே அவரோடு வாழ்ந்து வந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் மீரா மைதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.